ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தையின்படி நம்மிடத்தில் இடைப்பட கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலே நம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்திய வசனங்கள் எங்களிடத்தில் இடைப்பட கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை, புரிந்து கொள்ள வேண்டிய வேதத்தின் மகத்துவங்களை, எச்சரிக்கப்பட வேண்டியதான சத்தியத்தின் அடிப்படையில் எச்சரிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த அற்புதமான நாமத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அடிமையை மறைத்து வெளிப்படும் உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வாசித்த வேத வசனத்தின்படி அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்கிற உலகம் ரொம்ப கேடுபாடு நிறைந்த உலகம். ஆமென். ரொம்ப அசுத்தமான உலகம். நம்ம வாழ்ந்த நாட்களை காட்டிலும் இப்பொழுது நாம் ட்ராவல் பண்ணுறதான இந்த சொசைட்டி ரொம்ப டிசிப்ளின் இல்லாத சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு தேவனை அறிந்தவர்களும் எப்படிவெல்லாம் வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. வேதம் இங்கே சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக இருக்கட்டும். அப்போ இந்த சமுதாயத்தின்படி வாழ இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். அதை கற்றுக்கொள்ளக்கூடாது, ஆனால் இன்னைக்கு கற்றுக்கொண்டாயிற்று. அல்லேலூயா. இந்த சமுதாயத்தின் அடிப்படையிலே நம்மை மாற்றிக்கொண்டு வாழுகிற விசுவாச பிள்ளைகளா இன்றைக்கு வாழ அநேகர் கற்றுக்கொண்டார்கள். ஏற்றபடி மாற்றிக்கொண்டு பேசுகிறதும், ஏற்றபடி சமயத்துக்கு ஏற்றபடி ஆண்டவருக்காய் வாழ்வதும், சமயத்துக்கு ஏற்றபடி உலகத்துக்காய் பிரயாசப்படுவதும், சமயத்துக்கு ஏற்றபடி நம் செயல்படுவதுமா இன்றைக்கு உலகம் மாறிடுச்சு. உலகம் மாறிடுறது பெரிய பிரச்சனை இல்லை, தேவ பிள்ளைகளும் அப்படி மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் இங்கு இந்த உலகத்திலே நம்மை வந்து சந்திக்கும் பொழுது, இந்த உலகத்திலே நீ எப்படி வாழ்ந்தேன்னு ஒரு நாளும் நம்மளை கேட்க மாட்டார். ஆமென். இந்த உலகத்துல நீங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க அப்படின்னு நம்ம ஒருவரையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆமென். இந்த உலகத்தின் வாழ்க்கை நிழலை போன்றது, இது நிஜமானது அல்ல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதை தான் இன்னைக்கு உலகம் அதிகமா விரும்புது. உலகம் விரும்புறது பிரச்சனை இல்லை, திருப்பி திருப்பி சொல்றேன், இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளும் இப்படி வாழ பழகி கொள்ளுகிறார்கள். ஆமென். அது நமக்கு தகுதியான வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. அது நமக்கு தகுதியான வாழ்க்கை கிடையாது. அப்போ நம்ம இணைந்து வாழ நாம் அழைக்கப்படவில்லை. ஆமென். அதான் வேதம் தெளிவாய் சொல்றது, அநியாயம், அக்கிரமம், நீதி, பரிசுத்தம். இந்த உலகத்துல வாழ்ந்து எப்பா நீ எத்தனை வீடு இந்த உலகத்துல வாழ்ந்தேன்னு வாங்கினேன்னு இயேசு உன்னை கேட்க மாட்டார். நீ எத்தனை வாகனம் வாங்கினேன்னு இயேசு உன்னை கேட்க மாட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இது நம்மோடு கூட வரப்போறதும் கிடையாது. நீ எந்த அளவுக்கு பரிசுத்தமா அந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிற, இததான் வருகையினிலே நிலை நிற்கப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த சமுதாயத்திலே ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு விசுவாசியம் பிரயாசப்படுது. ஆமென். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது தப்புன்னு சொல்லல, ஆனா அதற்கே உங்கள் நேரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஏன்னா இந்த சமுதாயம் ஆசீர்வாதத்தை, பணத்தை முன்வைத்து தான் ஒரு மனுஷனை கணக்கு போடுது. ஆனா விசுவாச பிள்ளைகளே அப்படி பரலோகம் கணக்கு போடல.
நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். நம்ம இந்த சொசைட்டில நல்லா இருந்தா தான் 4 பேர் நம்மளை மதிப்பான்ற ஒரு கேட்டகரிக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம மனநிலைமை மாறிடுச்சு. நிச்சயமா நம்ம மதிக்கணுங்க, 4 பேர் மதிக்கணும். ஏன் மதிச்சு என்ன ஆக போகுது? இப்போ இயேசு எத்தனை பேர் மதிச்சான்? எல்லாம் மதிச்சான். இயேசு எத்தனை பேர் மதிச்சா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு 4 பேர் மதிக்கணும் என்ற ஒரு கெத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மள 4 பேர் மதிக்கணுங்க, பார்த்தா ஒரு கெத்தா இருக்கணுங்க. ஆமென். எப்பவுமே இப்படி மனநிலைமை திரும்பிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். அதான் வேதம் 4 கேட்டகரி போட்டு வச்சிருக்கிறார். அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யட்டும், பரிசுத்தமாவும் இருக்கட்டும். ஆமென். இது எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் இன்னும் நடக்கட்டும் அப்படின்றார். நடக்கட்டும், எவ்வளவு நடக்குதோ நடக்கட்டும். ஆமென். எவ்வளவு நடக்குதோ நடக்கட்டும். அல்லேலூயா. அதன்படிதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளும் நம்ம இப்படி இருந்தா தான் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்ற ஒரு கோட்பாடுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு கோட்பாடு. ஆமென். வேதம் நமக்கு எப்படிப்பட்ட அந்த வழிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை. அதான் சொன்ன, இயேசு வரும்பொழுது இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நாளும் கேட்க மாட்டார். எனக்காக எப்படி வாழ்ந்தா ஆண்டவர் கேட்பார். நமக்காக வாழ்றோம், நம்ம குடும்பத்துக்காக வாழ்றோம், நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்றோம், நம்முடைய சொசைட்டியில நம்ம ஒரு 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 பொருள் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம், ஒரு வாகனம் வாங்குறோம், எல்லாம் ரைட், ஓகே. இது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு தேவையானது தான், இது மாற்ற கருத்து இல்லை. ஆனா பரலோகம் போறதுக்கு ஒரு வாழ்வு இருக்குது. ஆமென். இது எல்லாமே இந்த உலகத்தோட முடியதான் போகுது. இது எல்லா மனுஷனுக்கும் தெரியும். அவ கிறிஸ்தவன் அல்லையோ எல்லா மனுஷனுக்கும் தெரியும். இந்த உலகத்துல நம்ம வாழ போற வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பார்ட்டு. மோட்ச ராஜ்யத்துக்கு போறதுக்கு இது ஒண்ணுமே உதவாது. ஆமென். நம்மளுடைய இந்த உலகத்தின் காரியம் எதுவுமே மோட்ச ராஜ்யத்துக்கு உதவாது. பரிசுத்தம் ஒன்று மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பரிசுத்தமா இருப்பதற்கு தான் நாம் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அது ஆண்டவர் சொன்னார், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருதுன்னார் ஆண்டவர். ஆமென். இந்த உலகத்திலே நாம் செய்த இந்த 4க்கும், அநியாயத்துக்கும், அசுத்தத்துக்கும், நீதிக்கும், பரிசுத்தத்துக்கும் நான் வரும்போது, இயேசு சொன்னா, நான் வரும்போது என் கூட இந்த பலன் வரும். ஆமென். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல நம்ம சரியா தான் இருக்கிறோம், சரியா போய்கிட்டு இருக்கு, என் குடும்பம் கரெக்டான டார்கெட்ல போய்கிட்டு இருக்குன்னு மட்டும் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா, தேவன் தெளிவா சொல்றார், நான் வரும் பொழுதுதான் பலன் வருது. ஆமென். இந்த உலகத்துல கிறிஸ்தவனாய் வாழ்ந்ததுக்கு பலன் ஒன்றும் கிடையாது. ஆமென். நம்ம வாழ்றது எல்லாமே கிருபை. உனக்கு கொடுக்கிற வசதி வாய்ப்பு கிருபை, உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கிருபை, உனக்கு கொடுக்கிற நன்மை கிருபை, நீ வாழ்ற வாழ்க்கை கிருபை. இதெல்லாம் டிபெண்டிங் ஃப்ரம் கிரேஸ் தானே தவிர there is not a qualify for heavenly government. ஆமென். இது பரலோக ராஜ்யத்துக்கு இது தகுதி இல்லை. அல்லேலூயா. என் பிள்ளை இந்த உலகத்துல வாழ்றது ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளுக்கு உண்டான ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறது போலதான் இயேசு இந்த உலகத்துல வாழும் போது நல்லா வாழ சொல்லி இருக்கிறார். நல்லா வாழும் பொழுது நீ எப்படி வாழ்றனே கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப எப்படி வேணா வாழலாம் என்ற உலகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டி இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டே அப்படிதான் இருக்குது. இந்த உலகமே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. ஏன்? ஆண்டவர் சொன்னார், நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அதுதான் மனுஷகுமார வருங்காலத்தில் நடக்கும். ஆமென். நோவா காலத்தில் அசுத்தம் இருந்தது, அநியாயம் இருந்தது, விபச்சாரம் இருந்தது, வேசித்தனம் இருந்தது, அக்கிரமம் இருந்தது, ஹோமோசெக்சுவல் இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை இருந்தது. இது அப்படியே இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. மாற்று கருத்து எங்குமே யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. அப்போ அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு இரவு வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க இல்லையா? அன்னைக்கு இரவு வரைக்கும் சோதம் குமாரால என்னதான் இருந்தது? நல்ல களிப்பும் குதூகலமும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் தான் இருந்தது. நோவா காலத்திலையும் அந்த இரவு வரைக்கும் என்ன இருந்தது? சந்தோஷம், குதூகலம், கூத்து, கும்மாலம், ஆட்டம், பாட்டம். ஆனா காலையில எழுந்து பார்த்தா நோவா காலத்துல தேசமே காணும் இல்லையா? நோவா காலத்துல தேசமே காணும். லோத்தை வெளியே கொண்டு வர வரைக்கும் தான் வெயிட்டிங். லோத்து வெளியே வந்த உடனே சோதம் குமராவை காணோம். இதுதான் வரப்போற நாட்களில் நம்ம உலகத்தில் நடக்கும்.
இன்னை வரைக்கும் நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு இரவிலே என்ன நடக்கும் தெரியாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒரு இரவிலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக மாறும் எல்லாமே. அல்லேலூயா. நம்மளும் இன்னும் நேரம் இருக்குது, நாள் இருக்குது, நாட்கள் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். இயேசு கொஞ்ச நாள் நம்மளுக்கு டைம் கொடுப்பாரு. ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைப்போம். ஐயா ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பண்றதெல்லாம் பண்ணிடுறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மளுடைய நேரம் என்ன நம்ம ஆயிடுச்சு, இயேசு கொஞ்ச நாள் டைம் கொடுக்க மாட்டாரா, உடனே வந்துடவா போறாரு இல்லையா, இன்னும் எத்தனையோ காரியம் நடக்கணும், எவ்வளோ இருக்குது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நம்மளுடைய எண்ணம் ஓடத்தான் செய்யும். ஆனா பரலோகம் அதுக்கு என்ன பண்ணாது, வெயிட் பண்ணாது. அதான் வேதம் சொல்லு, ஒரு இமை பொழுதிலே எல்லாம் மறுரூபமாய் மாறும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையும் கூட இப்படி மாறுவதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. இன்னை வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துச்சுன்னா இன்னைக்கு இரவு விடிஞ்சு நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் தெரியாது. ஆமென். நம்ம நாளைக்கு மாத்திடலாம் நினைப்போம். நாளைக்கு ஒருவேளை என் ஆவிக்கு ஒரு கட்டளை வந்துச்சுன்னா, ஆமென், என் ஆவிக்கு ஒரு கட்டளை வந்துச்சுன்னா, வா அப்படின்னு ஒரு கட்டளை வந்துச்சுன்னா நைட்டு நான் போனோம். ஆமென். அதுக்கு தான் இந்த ஆட்டம் ஆடுறோம். ஆமென். எத்தனை பேருக்கு நைட்ல கட்டளை வரும் தெரியாது. அல்லேலூயா. நான் பயம்படுத்தல, வரலாம், அது அவர் கருத்துல இருக்குது. அல்லேலூயா. அதாவது நம்ம இந்த உலகத்துல வாழதான் அழைக்கப்பட்டோம், உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்லிதான் அனுப்பினார், இது நிரந்தரமான இது இல்லை, நான் வருவேன், நான் வந்து உன்னை கூட கூட்டிட்டு போவேன். ஆமென். அப்ப அந்த அப்பாவின் வார்த்தையை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, நாம எப்படி வாழ்றோம் என்பதை நாம கவனிக்கணும். வேதம் சொல்றபடி வாழ்றோமா? ஆமென். அடுத்தவர்களையே கவனிக்க நாம செயல்பட்டு இருக்கிறோமே தவிர நாம கவனிக்கிறத விட்டுட்டோம். ஆமென். நாம கவனிக்கிறத விட்டாச்சு. உலகத்தை பார்க்குறோம், அந்த சபையை பார்க்குறோம், இந்த சபையை பார்க்குறோம், அந்த பாஸ்டரை பார்க்குறோம், இந்த பாஸ்டரை பார்க்குறோம், இந்த விசுவாசியை பார்க்குறோம். கடைசி நம்மளை பார்க்கறத விட்டாச்சு. நான் சரியா இருக்கிறான்னு பார்க்கறத விட்டாச்சு. அடுத்தவனை பார்த்து எப்போ, அதான் சொன்ன, அடுத்தவனை எப்போ பார்த்துட்டோமோ நம்ம குறை தெரியாது. அடுத்தவனை எப்போ நம்ம டார்கெட் பண்ணிட்டோமோ அப்போ நம்ம நல்லவனா தான் தெரியும். ஆமென். நம்ம நல்லவனா தான் தெரியும். ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லா உலகத்தின் ஜனங்களும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை. என்ன, இங்க உட்கார்ந்துருக்கிற கிறிஸ்தவர்களாக நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே எல்லா மனிதனுமே நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு இருக்கிறோம். யாருமே இதுல இருந்து தப்பிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். கிறிஸ்தவருக்கு மட்டும் கிடையாது, சகல ஜனங்களும் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஒரு நாள் நிற்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு இதுக்கு ஒரு பெரிய பாகம் நமக்கு இருக்குது. நான் இதை அறிந்து முன்னாடி வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆமென். இதெல்லாம் நமக்கு இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே நியாய தீர்ப்பு முன்னாடி நிற்க போற ஆளு. ஆமென். அறிஞ்சவனுக்கு சில அடியான், அறியாதவனுக்கு சில அடியான், அறிஞ்சவனுக்கு. இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து வர போறாரு. இந்த அநியாயம், அக்கிரமம், அசுத்தம், இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்கிறவனுக்கு பலனோ வேதம் சொல்லுது, பரிசுத்தமா இருக்கணும் பலனோ வேதம் சொல்லுது. ஆமென். இங்க யாருக்கும் தெரியாது, நம்ம யாருமே தெரியாத ஆளா இருக்கீங்களா? 2000 வருஷமா இதே கதையை தான் விட்டுனுக்குறீங்க, வராரு 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 வராருன்னு. ஆமென். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவர் தாமதிக்கிற நோக்கம் என்ன? மனம் திரும்ப வேண்டும். தான் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கலையா, நீ இன்னும் மனம் திரும்பாம நான் வந்தனா நீ காலி ஆயிடுவ. ஆமென். அவர் வெயிட் பண்ண நோக்கம் என்ன? நான் வந்தா நீ காலி ஆயிடுவ, நீ மோட்சராஜ் கூட வரமாட்ட, அதனால என்ன பண்ண, மனம் திரும்பு. அல்லேலூயா. அப்ப நான் மனம் திரும்புவதற்காக நேர காலங்கள் தாமதித்து கொண்டு இருக்கிறது. இப்ப நாம இன்னைக்கும் மனம் திரும்பாம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தா, உலக மனிதனுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னா, என் வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கும். இந்த உலகம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், நம்ம ஜீவியத்துக்கு நல்லதா தெரியும். ஆமென். அதான் நேத்து நரகத்தை பத்தி சொன்னோம். நரகம் ரொம்ப இருளான இடம். நரகம் எப்படிப்பட்டது? இருளான இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் ஒரு கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. கையில மொபைல் இருந்தா டார்ச் உடனே அடிச்சிடலாம், இல்லைன்னா
என்ன நடக்கும்? அப்பா அப்பா அவனை பிடிப்பா, அப்பா எங்கிறான்பா, தேவை தேடி பாரு, எங்கிற பாரு, பாரு என்ன பாரு, என்ன ஓடுற போறான் பாரு, புடி 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 புடி, அப்படிதான் தேடிக்கிட்டு இருப்போம். இதுதான் நரகத்தினுடைய வாழ்க்கை. அங்க புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஆமென். இங்க நம்முடைய காயங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டா இந்த இடத்துல புழு ஃபார்ம் ஆயிடும். ஒரு காயத்தை நம்ம சரியா கவனிக்கல அப்படின்னா அது செப்டிக் ஆகி சீக்கிரத்தை என்ன பண்ணிடும், உள்ள புழுக்கள் வந்துடும். அப்புறம் அதை ரவுண்டா வெட்டி அதில் எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லா கிளீன் பண்ணுவாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. அந்த உலகத்துல எல்லாத்தையும் காட்டி வச்சிருக்கிறாங்க, படத்தெல்லாம் காட்டியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. ஆமென். கொஞ்ச நாள் வாழ்க்கையில் நம்ம இவ்வளவு பிரச்சனை பாடு இருக்குதுங்க. ஆனா நித்திய காலமா இந்த பாடுக்குள்ள வாழ்றதுக்காக நம்ம ஏன் பிரயாசப்படணும்? ஆமென். இருள் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாய் போறதுக்காக நம்ம இவ்வளவு பிரச்சனையில இவ்வளவு போராட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் நரகத்துக்கு பாத்திரவானாய் வாழ்வதுக்கு அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவனாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆமென். நம்முடைய கிரியை எப்படி இருக்குது? அல்லேலூயா. நம்முடைய கிரியை தான் நியாய தீர்ப்புக்கு வருது. ஆமென். இந்த உலகத்தில் நம்ம சேர்த்ததோ நம்ம சம்பாதித்ததோ, நான் ஆத்மாவை கொள்ளையான சபைக்கு கொண்டு வந்துட்டேன், நான் ஆத்மாவை ரட்சித்து வச்சுட்டேன், நான் ஊழியமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் அங்கே ஒரு கதையும் வராது. வேதம் சொல்லுது, ஆண்டவர் நாமத்தை தீர்க்க தரிசனம் சொன்னோம், உன் நாமத்தில் பிசாசை விரட்டணும், உன் நாமத்தில் அங்கே தெரிஞ்சோம் எங்கே ஓடணும் அங்கே ஓடணும். நீ யாரு? இதை நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டுக்கு வசதி வந்துச்சு இப்போ, ஆனால் நம்மளாம் கண்ணு தெரியாது அப்படிதான் சொல்லுவீங்க. இதே தானே இயேசுன்னு சொல்றாரு, நான் உன்னை அறியேனே, நீ யாரு? ஆமென். நான் உன்னை அறியேனே. இதெல்லாம் பண்ற சரி, உன் கிரியை நல்லா இருக்குதா அப்படின்னு தான் இயேசு கேட்பார். ஆமென். நீ எத்தனை ஆத்துமா கொண்டு வந்ததெல்லாம் ரைட்டு. ஆமென். எல்லாம் பண்ணது ரைட்டு தான், ஆனா உன் கிரியை சரியில்லையே. ஆமென். வேதம் தெளிவா சொல்லுது, அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூட வருது. நீ என்னெல்லாம் கிரியை இந்த உலகத்துல செஞ்சியோ அதற்கெல்லாம் பலன் நான் வரும்போது வரணும் இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நினைச்சுப்போம், அவர் வரம்ப பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேலை, போங்க. ஆமென். அந்த கிரியை மாத்துக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உள்ள வச்சிருக்கிறார். நீங்க வந்த வண்ணமாவே சபைக்குள்ள இருங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் போதும் நினைச்சேன்னா நான் ஒரு பைத்தியக்காரன், நான் ஒரு பாஸ்டர் கிடையாது. எனக்கு காணிக்க வந்தா போதுன்னு இருக்கிற ஆள் அவன் அப்படி இருப்பான். நீ எல்லா ஜபத்துக்கும் உள்ள வந்தா ஆகணும். பெண்கள்லாம் அந்த ஜபத்துக்கு உள்ள வரணும், ஆண்கள்லாம் அந்த ஜபத்துக்கு உள்ள வரணும், வாலிபன் ஜபத்துக்கு உள்ள வரணும், சிறுவர்னா அந்த ஐக்கியத்தில் ஈடுபடணும். இதை செயல்படுத்தி இதை உங்களை சரியான கோப்புகளை கொண்டு போறதா எங்க வேலை. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டியா, அந்த சேர் ஃபுல்லாயிடுச்சா, இடம் ஃபுல்லாயிடுச்சா, ஓகே ரைட்டு அப்படின்னு போய் அடுத்த வாரத்தில் தூங்கி எழுந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையை தோற்கிறாள் நாங்கள் கிடையாது. ஆமென். எப்படியாவது உன் கிரியை மாத்தணும். நமக்கு வரும்போது நம்ம ஒன்றும் சரியான வருது இல்லை, ஆனா அதை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் நமக்கு. நம்முடைய கிரியையை மாற்றி நம்ம சரியான தகுதியான பாத்திரமாய் நம்ம சபைக்குள்ள வச்சு நம்ம ட்ரைன் பண்றார். ஆமென். நம்ம ட்ரைன் பண்ணதான் ஆண்டு உள்ள வச்சிருக்கிறார். அதனால நாங்கள் உங்களை பார்க்க தான் செய்வோம், உங்களை கேட்க தான் செய்வோம். ஏன்னா உங்க கிரியை மாறுறதுக்கு நான் தான் ஏதாவது செஞ்சுக்கிட்டே கிடக்கணும். ஆனால் என் மேல கோபம் வரும், பாசம் மேல கோபம் வரும், பிரச்சனை வரும், கோபம் வரும், வெளியே போய் திட்டிட்டு போவேன், அங்கே போய் திட்டுவேன், 3 பேர் சேர்ந்து திட்டுவேன். நீ திட்டுறதுனால எனக்கு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீ திட்டு என் மேலே ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். நீ கும்புற என் மேலே ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். நீ 3 பேரை உட்காந்து பேசி கும்புற பத்தியா செய்ய மாட்டீங்க. நல்ல விசுவாசியில் செஞ்சாலும் பரவாயில்ல, என் மேலே ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஏன்னா அதுதான் என் வேலை. ஆமென். அதுதான் என் வேலை. அல்லேலூயா. உன் கிரியை மாற்றுவதை தான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உன் கிரியை மாறணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு போறதுனால ஒண்ணுமே நடக்காதுங்க. நான் திருப்பியும் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்து உள்ள வந்துட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன்ப்பா, அப்பா திருப்தி, ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை வருவது என்ன தெரியுமா? தெய்வ வசனத்தை கேட்டு நான் செஞ்சதை மாத்திக்கிட்டு நான் திருப்பி மாறணும்னு வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அடுத்த ஜபங்களிலே நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. வாசிங்க ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
பாருங்க, இன்னைக்கு நம்ம அநேகருக்காக என்ன பண்றோம்? பரிந்து பேசுறோம், அநேகருக்காக நிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, தன்னை குறித்து ஒவ்வொருவரும் போய் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னங்க, இன்னைக்கு ஆண்கள் ஒரு பக்கம் ஓடுறோம், பெண்கள் ஒரு பக்கம் போடுறோம், ஆளுநர் ஒரு பக்கம் ஓடுறோம், சிறு ஒரு பக்கம் ஓடுது, ரைட்டு. ஆனா இதெல்லாம் இல்ல, தன்னை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். ஆமென். உன்னை குறித்து நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்காக திறப்புல நின்னாலும் நம்மை காப்பாத்திக்கலாம் பலன் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட காரியங்களை தான் பரலோகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய கிரியைகள் மாறுவதையே பரலோக ராஜ்யம் எதிர்பார்க்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் எல்லாவற்றையும் மாற்ற விரும்பினார். ஆமென். எல்லாவற்றையும் மறுரூபமாக்க விரும்பினார். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, இதை ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் ஒண்ணு வாசிங்க பாப்போம். ஆகையால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ யாரானாலும் சரி. சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க பாப்போம். பின்னாடி ரொம்ப சைலண்ட் ஆகிறீங்க பாருங்க. இந்த வார்த்தையில எல்லாம் சொல்லுங்க பாப்போம். அக்கம் பக்கத்தில் பாருங்க, பின்னாடி தலையை பாருங்க, முன்னாடி அக்காவை பாரு, பின்னாடி அண்ணனை பார். மனைவி மட்டும்தான் பார்க்காத, அந்த பக்கம் பார். ஏன்னா நீ எதை காணல கூட சொல்லுவ திடீர்னு, நீ யாரானாலும் சரின்னு. ஆமென். வசனம் சொல்லுது, நீ யாரானாலும் சரி. ஆமென். நீ யாரானாலும் சரி. அல்லேலூயா. போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. ஆமென். நீ யார வேணா இரு. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்பட. வாசிங்க பாப்பா தொடர்ந்து. எவைகளோ நீ ஏன் ஒரே காரியத்தை சொல்லிட்டு இருக்க தெரியுமா? நீ தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நீ செய்ததுனால தான் அதை காரியம் அவனை குறித்தே சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ. ஆமென். வாயிலிருந்து வர அந்த குற்றம் என்னன்னா, நான் செய்யறதுனால ஒரு வேலை செய்வாங்கன்னு நினைச்சு அவங்களே சொல்லிட்டு கிடக்குறேன். அவங்க அப்படிதான், அவங்க அப்படிதான், அவங்க அப்படிதான். ஏன்னா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இரண்டால் வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் சொல்ல சொல்ல அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இங்க இருக்கிற நம்ம யாருமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளாம நினைக்கிறீர்களோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கு ஏற்றபடி ஐயா பாருங்க, கவனிங்க. ரொம்ப கோபனா தேவனுடைய நாட்கள்ல நீ கோபாக்கினியை குவிச்சு வச்சுக்கிட்டே இருக்காத. அல்லேலூயா. தேவன் வரப்போற நாள்ல நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். நீ கோபாக்கினி என்ன பண்ணாத, குவிச்சுக்கிட்டே இருக்கா. தேவ தயவு உன்னை ஏவுது. நீ மனம் திரும்பு, நீ மாறு. நீ கிரியை சரியில்லை, நீ இப்படியே குற்றம் சாட்டிட்டு ஊர் ஊரா தெரியாத, அங்கங்க தெரியாத, நீ மாறு அப்படின்னு இயேசு விரும்புறான். ஆமென். கோபாக்கினை நாள் வருது. நீ இப்படி பண்ண 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 உன் மேல கோபாக்கினை என்ன பண்ற, அதிகரிச்சுக்கிட்டே போகிற. தேவ தயவு உன்னை ஏவுது. நீ மாறணும் பான்னு ஆண்டவர் தேடி வந்துகிட்டே இருக்கிறார். ஆனா அது ஒரு பெருசா எண்ணாம, அது ஒரு பொருட்டா எண்ணாம இன்னும் அப்படி பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிற நீ. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஒரு சபையில ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு சபையில் என்ன பண்ணாரா, ஒரு பாஸ்டர் வந்து ஒரு சபையை டேக் ஓவர் பண்ணாராம். அதாவது உடைக்கப்பட்ட சபையை அந்த பாஸ்டர் டேக் ஓவர் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 6 வருஷத்துக்கு மேல அந்த சபை நடக்குது. ஆனா அந்த சபையில ஒரு மாற்றமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை. அந்த பாஸ்டரும் பிரயாசப்படுறாரு, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண போறாரு, பணம் செலவழிக்கிறாரு, ஊழியங்களை செய்யறாரு, ஓடுறாரு, வராரு, என்னென்னமோ பண்றாரு. ஆனா ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பாடு கிடையாது. ஆமென்.
ஆத்மா ரட்சிக்கப்பட்ட பாடு கிடையாது. அப்ப ரொம்ப நாளா இதே டிராவல் ஆகுது, அவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம், ஏன் ஒரு ஆத்மா கூட உள்ள வர மாட்டேது? ரொம்ப நாளா பிரயாசப்பட்டு இருக்கும் போது ஒரு விசுவாசி வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் நம்ம கிட்ட ஒரு மூத்த விசுவாசி இருக்கு, அவங்க எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க நல்ல விசுவாசிங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு வார்த்தை சொன்னதா அவங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஏன் அவங்க தெரியாம பேசுறாங்க கூட, அவனுக்கு தெரிஞ்சாப்பா அப்படின்னு சரியா பாஸ்டர் போயிட்டார். தொடர்ந்து ஒரு நாட்கள் போக போக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விசுவாசி வருது. பாஸ்டர் அந்த ஆள் எப்படி, அந்த ஆள் எப்படி, அந்த ஆள் எப்படி? இவருக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு. என்ன நல்ல விசுவாசி, சபைக்கு வருது, பாடுது, ஆடுது, ஊழியம் செய்யுது, எல்லாம் உதவி ஒத்தாசமா இருக்குது, இவங்களை பத்தி ஒரே காரியம் சொல்றாங்க, ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு. இப்படி வர வர பாஸ்டர் உட்கார வச்சு அந்த அம்மாவை கேட்டார். ஏன்னா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, பாஸ்டர் குறித்து ஒவ்வொரு வீடா போய் சொல்லிருக்கு. உட்காந்து 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 ஒவ்வொரு வீட்டில் சொல்லிட்டு வருது. இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் நல்லவன் இல்லை, இந்த பாஸ்டர் கெட்டவன், இந்த பாஸ்டர் ஏதோ ஒழுங்கா செய்யல, இந்த பாஸ்டர் ஒரே மாம்சத்தில் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், எதுவும் சரியில்லைன்னு. அப்புறம் பாஸ்டர் டேரக்டா உட்காந்து அந்த கேட்டு வந்த அம்மா மூஞ்சி செத்து போச்சு. நான் உனக்கு என்னம்மா பண்ணேன், ஏன் இப்படி ஒவ்வொரு வீடா போய் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஊழியத்தை குறித்து சபையை குறித்து சொன்னா அந்த அம்மா ஸ்டென்ட் ஆயிடுச்சு, இப்படியே உட்காந்துருச்சு, ஒன்னையும் பேசல. சரிம்மா சொல்லு என்னன்னா, நீ அப்படியா, நீ சரியா, நீ ஒழுக்கமா, நீ பார்த்துக்கிட்டியா, நீ செய்வியா, நீ வருவியா? இது யாருன்னா அவங்க மேல குறைய வெளியே காட்ட முடியும், அவங்க பேச ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பாசு காட்சி, சரிம்மா விடுமா, இப்போ மனம் திரும்பி சர்ச்சைக்குள்ள, நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன், நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன். இது சொல்ல வேண்டியது யார், இவரு சொல்லிருக்கணும், சர்ச்சைக்கு வரத வெளியே போய்டு அப்படின்னு இருக்கணும். ஆனா இந்த மனுஷன் மன்னிச்சு, பரவாயில்லம்மா சர்ச்சைக்கு வா, ஒன்னும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னா, அந்த இல்ல நான் வரமாட்டேன் சர்ச்சைக்கு, நான் வரமாட்டேன். சரி விட்டாரு போ. என்னைக்கு அந்த ஆள் வெளியே போச்சோ அன்னைக்குதான் அந்த சபைக்கு எழுப்புதல். அல்லேலூயா. ஏன்னா கோல் மூட்டி திரிகிற இடத்துல கலகம் எப்பயுமே இருக்கும். உங்க வீட்டில் ஒரு ஆள் கோல் மூட்டி திரிகிறதா இருந்தா போய் கண்டிங்க, இதை பத்தி சொன்ன மண்டே வச்சிருன்னு சொல்லுங்க. ஏன்னா அது உன் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. உன் குடும்பத்துல தான் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். நல்லா யோசிச்சு, கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீ பாஸ்டர் பத்தி இல்லை, ஒரு விசுவாசியை குறித்து, உன் சகோதரனை குறித்து, உன் சகோதரி குறித்து கூட போய் ஒவ்வொரு வீட்லயே உட்காந்து என்ன சொல்லிக்கிட்டே வந்தேனா அப்படின்னா, அது உனக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே கலக்கத்தை உண்டாக்கிடும். நீ அவன் அடிச்சுப்பா நினைப்ப, நீ உன் வீட்டுக்குள்ள அடிச்சுன்னு முட்டின்னு இருப்ப. இதுதான் நடக்கும். அப்ப இந்த மாதிரி கலகம் பண்ற ஆட்களுடைய, நான் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனை. நீங்க பண்ற ஆளுக்கு தான் பிரச்சனை தவிர எதிர ஆள் கிடையாது. அப்ப நம்ம குடும்பத்துல அப்படிப்பட்ட ஆள் இருந்தா கண்டிங்க, நீ செய்யாத தப்பு. ஆமென். யாரை குறித்து இப்படி கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு வீடா போய் சொல்லிக்கிட்டு இவங்களை குறித்து, அவங்களை குறித்து, அவங்கள பத்தி, இவங்களை பத்தி. ஆமென். என்ன அவங்களை போட்டு கொடுத்தா அட்டியா வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டார்கெட் நம்ம தெரியுமா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன, எல்லாத்தையும் சொல்லிடுறது, எல்லாத்தையும் பண்ணிடுறது, கடைசியில நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒருவரையும் கலகம் பண்ணக்கூடாது. ஆமென். என்ன, ஒருவரையும் கலகம் பண்ற வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அது கண்டிப்பா உங்களுக்கு தான் பிரச்சனை, அவனுக்கு பிரச்சனை இல்லை. நீ அவன் மேல அவனுக்கு என்ன ஒரு நெருக்கம் வரும், என்ன இப்படி நடந்துகிட்டே இருக்க, ஒரு நாள் பஸ்ட் ஆகும்போது நீ மாட்டிக்க. ஆமென். ஆண்டவன் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீ யாராலும் சரி போக்கு செய்ய உனக்கு இடமில்லை. 2 கொரிந்தியர் 5:10. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு அவனிங்க ஒவ்வொரு காரியமும் கண்டிப்பா வெளிப்படும், கண்டிப்பா கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஆமென். அதனாலதான் தாவீது மறைமுகமா செஞ்சதை அப்சலோம் வெளியரங்கமா செஞ்சான். ஆமென். எதையும் மறைக்க முடியாது ஆண்டவர் சமூகத்துல, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு நாள் வெட்ட வெளிச்சமா நிறுத்திடுவார். வெளியே வரப்படும் இல்ல, கொண்டு வரப்படும் கண்டிப்பா அது வெளியே. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப ஏற்ற பலன், நல்லதோ செஞ்சியோ இல்ல கெட்டது செஞ்சியோ, அதற்குண்டான பலனை கண்டிப்பா அறுவடை செஞ்சாகணும். விதைச்சதை அறுக்கணும். ஆமென். தேங்காவை விதைச்சிட்டு மாங்காவா இருக்க முடியாது, மாங்காவை விதைச்சிட்டு தேங்காவா இருக்க முடியாது. அல்லேலூயா. இல்ல ரெண்டே இல்லாத தென்னையா இருக்க முடியாது, விதைச்சதை தான் அறுக்கணும். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நல்லதை விதைச்சா நல்லதை அறுக்கலாம்,
கெட்டதை விதைச்சா கெட்டதை தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதா. ஏன்னா நமக்கு தெரியும் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யவான் லாசர் ஆண்டவர் குறிப்பிட்டு வச்சிருக்கிறார். 2 பேருமே இந்த உலகத்துல தான் வாழ்ந்தாங்க. ஐஸ்வர்யவான் தன் சம்பாத்தியத்துல வாழ்ந்தான், நல்லா சாப்பிட்டான், நல்லா திருப்தியா இருந்தான், நல்லா வீடு வாசல் ஆஸ்தி அந்த எல்லாமே இருந்தது. அதே இடத்துல தான் லாசரும் வாழ்ந்தான். அவனுக்கு என்ன இல்லை? நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல துணி இல்லை, நல்ல உடை இல்லை. அவன் வீட்டு வாசல்ல தரித்திரமா உட்காந்துட்டு இருக்கிறான். 2 பேரும் இந்த உலகத்துல தான் வாழ்றாங்க. அல்லேலூயா. அப்ப 2 பேருக்கு ஒரு நாள் வருது, 2 பேருமே மரிக்கிறாங்க. ஆமென். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகிறான், லாசரு ஆபிரகாம் மடியில போகிறான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுதான் இந்த உலகத்தில் நடக்கும். ஆமென். இந்த உலகத்துல இவ்வளவு நல்லா இருக்கிறாங்களே, நான் ஏன் இப்படியே இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் நினைச்சு உங்களுடைய காரியத்தை நீங்க தாழ்த்தி கொள்ளாதீங்க. ஆமென். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை முடிப்பதற்கு பரலோக ராஜ்யம் வரல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப லாசரு ஆபிரகாம் மடியில இருக்கும் போது ஐஸ்வர்யவான் கேட்கிறான், நீ நல்லா இருக்கிறே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி அங்க என்ன பண்ணு, என் நாக்குக்கு விடு. அவன் சொல்றான், உனக்கு எனக்கும் பெரிய பிளவு இருக்குது. அந்த பிளவை தான் கிறிஸ்து இந்த உலகத்துல முடிச்சார். அந்த பிளவை நீ தாண்டினா சிலுவையில போனாதான் பிளவுக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த அங்கிருந்து சொல்றான், ஒரே ஒரு சொட்டு தண்ணி விடுங்க. அவன் சொல்றான், உனக்கு எனக்கு பெரிய பிளவு இருக்கு, நடக்கிற காரியம் இல்லை அதெல்லாம். ஆமென். இப்ப இந்த உலகத்துல அப்படித்தாங்க நடந்துக்கும். இந்த உலகத்துல நல்லா வாழ்றன்னு குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. உனக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு வாழ்ந்துக்கோ. ஆமென். கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுத்தா சந்தோஷமா வாழுங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் இழந்துடக்கூடாது. ஆமென். அதான் வசனம் சொல்றது, நான் அதிகமா ஐஸ்வர்யவானம் ஆகக்கூடாது, தரித்திரனாவும் மாறிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து காப்பாத்தீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, இந்த அவன் கிரியை என்ன ஆச்சு? இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அந்த லாசரு இயேசுவை ஆண்டவரை நம்பிட்டு இருந்த கிரியை இருந்தது. இந்த உலகத்துல எதாவது கிடைச்சா போதும், பரலோக ராஜ்யத்துக்கு போனா போதும்னு கிரியை மட்டும் தான் இருந்தது. ஆனால் இந்த உலகத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னு வாழ்ந்துட்டோம் அப்படின்னா மோட்ச ராஜ்யம் கிடைக்காம போயிடும். இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ, இந்த உலகத்தின் முடிவில் ஆண்டவருக்காய் வாழும்போது பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்தின் வாழ்றதை தான் அதிக பேர் விரும்புறோம். இந்த உலகத்துல நம்ம இப்படி நல்லா வாழலனா எப்படி, நம்ம இப்படி இருந்தா எப்படி, அப்படி இருந்தா எப்படி, இதெல்லாம் வாங்கி வைக்கலனா எப்படி, இதெல்லாம் நம்ம வீட்டுல இல்லைன்னா எப்படி, இப்படியே நம்ம யோசிச்சு 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 அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறமே தவிர மோட்ச ராஜ்யத்துல இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. அல்லேலூயா. உங்க நற்கிரியை இந்த உலகம் பார்த்து உங்களை அழைத்த பரமபிதாவை மகிமைப்படுத்தணும். ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் நீங்கள் செய்கிற நற்கிரிகளை பார்த்து இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்ற சாட்சி வெளிப்படணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நாம் பார்க்கும் ஜனம் நாம் செய்யும் கிரியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆமென். நம்முடைய அந்தரங்க செயல் எப்படி இருக்குது இல்லையா? வெளியரங்கமா நம்மள எல்லாரையும் ஒருத்தர் பார்த்துக்கிறோம். ஆனா அந்தரங்கம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம நடத்தை எப்படி இருக்குது? ஆமென். நம்முடைய கிரியை எப்படி இருக்குது? நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குது? நம்முடைய உள்ளான நோக்கம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய கிரியையில வெளிப்பட்டுரும். ஞாயிற்றுக்கிழமை வர்றது யாருக்கும் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை நம்ம பரிசுத்தவான் தான், பரிசுத்தவாட்டி தான். ஆமென். அப்படியே அக்கினி இறங்கிட்டு வந்தான், ரைட்டு, என்னன்னா எரிஞ்சதுன்னு தெரில, இறங்கிட்டு வந்தான். ஆனா உன் நடத்தை, உன் கிரியை, உன் பேச்சு, உன் செயல், உன் வழிகள் எல்லாத்திலும் கிரியை வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. இது நம்மளை அறியாமலே நம்மளை காட்டி கொடுத்துரும். நம்ம பைபிளை தூக்கிட்டா நம்மள, அதாவது ஆண்டவர் காட்டி கொடுக்க மாட்டாரு, உன் கிரியை வெளிப்பட்டுரும். நீ கிறிஸ்துவுக்குள்ள வளர 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 அந்த ஆவிக்குரிய கிரியை வெளிப்படும். நீ இன்னும் மாம்சத்திலே டிராவல் பண்றனா ஆட்டோமேட்டிக்கா காட்டி கொடுத்துரும் அந்த கிரியை ஒண்ணு. நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம்னா நம்மளுடைய கிரியை மாறணும், மாற்றணும், செயல்படணும், பிரயாசப்படணும். அதுக்கு தான் உள்ள வரும். இங்க வந்த நோக்கம் என்ன? நானும் மாறணும். அப்படிதானங்க?
நம்ம மாறணும் தான் உள்ள வரும், எல்லாம் மாறி வரல, மாறணும்னு வரும். ஆமென். வந்த ஒரு மாசத்துல யாரும் மாறி இருக்க மாட்டாங்க. ஆனா 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமென். நான் மட்டும் ரட்சிக்கப்படா இருந்தேன்னு வச்சுக்குவேன், இன்னும் நீ ரட்சிக்கப்படவே இல்லை. சண்டை வந்தா தான் கிறிஸ்தவன் யாருன்னு தெரியும். நான் மட்டும் பைபிளை தூக்காம இருந்தேன், என்ன ஆகும் தெரியுமா? அப்படிதாங்க இன்னும் கதை. ஆமென். இன்னும் ரட்சிக்கப்படல, இன்னும் நீ வேதத்தை சுமக்கவே இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட ஆளா இருந்தா என்ன பண்ணிப்ப அந்த இடத்துல? பாவம். ஆமென் அப்படின்ட்டு போயிருப்பேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நம்முடைய நடத்தை, நம்முடைய கிரியை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல் எல்லாமே வெளிப்படும். அல்லேலூயா, ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய செயல் அநேகருக்கு பைத்தியமா தெரியணும். என்னங்க, ஒருத்தர் பேர் சொல்லுவாங்க, என்ன பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும்? ஆமா, ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பைத்தியம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. பைத்தியம் ஆகி என்ன சிரிக்கிறீங்க? நீங்க எத்தனை வருஷமா? 40 வருஷமா? எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு? 36 வருஷமா நம்ம பைத்தியமாகறாங்க. என்ன என்ன சிரிக்கிறீங்க? பைத்தியமாகலாம் நம்ம எனக்கு நல்லா இருக்குது. அறிவாளியெல்லாம் பாருங்க உள்ள உட்காராது. அறிவாளி நம்ம சொல்றதை கேட்காது. அறிவாளி நம்ம சொல்றதை புரிஞ்சுக்காது. அறிவாளி நீ என்ன சொல்லு கேட்டு போயிடும். ஆனா பைத்தியம் மட்டும் தான் சொல்றது அப்படியே செய்யும். இயேசுக்கு பைத்தியமா இருந்தா தான் அப்படியே செய்ய முடியும். அல்லேலூயா. இப்ப சொல்லு, எத்தனை வருஷம் ஆச்சு பைத்தியமாயி? 15 வருஷமா? வயசு என்ன? 2 வயசுல பைத்தியம் ஆயிட்டியா? ஆமென். இதான் உண்மை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பைத்தியமா இருக்க இருக்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா வாழலாம். ஆமென். கிறிஸ்துவுக்கு அறிவாளியா மாறக்கூடாது. அறிவாளி விசுவாசத்தை ஏத்துக்காது. அறிவாளி கிரியை செய்யாது. அறிவாளி ஆண்டவரை நம்பாது. அறிவாளி தன்னுடைய அறிவைத்தான் நம்பும். ஆமென். இவர் என்ன சொல்றது, நம்ம இப்படி செஞ்சு பார்ப்போம். இவர் என்ன சொல்றது, நம்ம இப்படி போய் பார்ப்போம். இந்த வசனம் எப்படி சொன்னா நம்ம இப்படி செஞ்சு பார்ப்போம். அறிவாளி கிரிட்டிக்கலா யோசிப்பான். பைத்தியம் என்ன பண்ணும்? அப்படியா, ஓகே. பைத்தியம் என்ன பண்ண? சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நான் கடைசி வரைக்கும் பைத்தியமாவே இருக்க விரும்புறேன், சிரிச்சுக்கிட்டே இருக்க விரும்புறேன். ஆமென். அல்லேலூயா. பைத்தியத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குதா? சரி, டாபிக் கூட கொஞ்சம் வெளியே போவோம். பைத்தியத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குதா? சோறு கொடுத்தா போதும், ஏதோ ஒரு துணி கொடுத்தா போதும், அப்படிதானங்க? என்ன இங்க என்ன எல்லாம் பைத்தியமும் டீசென்ட் ஆகுது. கொஞ்சம் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கிட்டு முடியெல்லாம் வாரிங்கன்னு ஷேவ் பண்ணிக்கின்னு இந்த பைத்தியம் டீசென்ட் ஆகுது, அவ்வளவுதான். ஆமென். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியமா இருக்கிற வரைக்கும் உலகத்தில் நான் பிரகாசிப்பேன். ஆமென். கிறிஸ்துவுக்கு பைத்தியமா இருந்தா உலகத்துல பிரகாசிக்கலாம். ஞானவானா மட்டும் அந்த உலகத்துல, ஆனா தேவையான வச்சு ஞானம் தேவை. கிறிஸ்து கிட்ட போகாம ஞானத்தை செயல்படுத்தக்கூடாது. என்ன சொல்லுங்க, கேட்குறேன். என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, போறேன். இல்ல ஆண்டவரே, அதாவது நம்ம அனனியா, அவர் யாரு? அனனியா யாரு? புதிய ஏற்பாடு அனனியா யாரு? புதிய ஏற்பாடு அனனியா யாரு? பவுலை சந்திக்கும் போது அனனியா யாரு? அனனியா யாரு? உங்க வீட்டு பார்த்து யாரா பேர் வச்சுக்கிறாங்களா? தீர்க்கதரிசியா? அவர் ஒரு பாஸ்டர். அவர் யாரு? அவர் ஒரு பாஸ்டர், அவர் ஒரு நியாயப்பிரமாண போதகர். ஏசாவிட்ட சொல்றாரு, எப்பா பவுல் ஒருத்தன் வருவான், நீ போ, நான் எல்லாம் சொல்றேன். ஆனா பாஸ்டர் என்ன சொன்னாரு? ஆசிங்க பாப்பா, அந்த அப்போஸ்தலர் எங்க எடுங்க பாப்போம். சொல்றேங்க, என்ன என்ன அதிகாரம் சொல்றேங்க? 9 வாசிங்க பாப்போம். இவர் பேர் என்ன? இவர் என்ன, அவருக்கு ஆர்டர் என்ன? சீசன், அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்ல சீசன். அவர் ஒரு ஊழியக்காரன். ரைட், அடுத்ததா
இது டாபிக் இல்லை, நான் அப்படியே போறேன். ஏன்னு தெரியல, வாசிங்க. ரைட்டு. நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எழுந்து நேரா போ. ஆண்டவர் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, அவன் ஜெபம் பண்றான், தேடு அப்படின்ட்டாரு. நல்லா கவனிங்க. ஆண்டவரே போதும். இவர் யாரு? சீஷன். கவனிங்க, இவர் யாரு? சீஷன். ஏசு சொல்றாரு அங்க ஒருத்தர் இருப்பான், போய் தேடு. இப்ப அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவர் முடிச்சிட்டார் கதையை. ஆனா இவர் அடுத்த டாபிக் எடுக்கிறார். ஆண்டவரே இவன் தூஷித்தவன், ஆண்டவரே இவன் உன் நாமத்தை ஆராதிச்சவனை அடிச்சவன், இவன் உன் நாமத்தை மேற்கொண்டவனை என்னென்னமோ பண்ணவன் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ அவனை தேடி போன்ட்டாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? இவன் இப்படிப்பட்டவன் ஆண்டவரே, அவன் அப்படிப்பட்டவன் ஆண்டவரே, அவன் இதை செய்யறான் ஆண்டவரே, அது அவன் செய்யறான் ஆண்டவரே, அவன் சரியில்லை ஆண்டவரே. ஆமென். இதுதான் ஞானம். ஆமென். எந்த சீஷனும் குருவுக்கு மேலானவன் கிடையாது. ஆமென். எந்த சீஷனும். அப்ப இந்த சீஷன் என்ன ஆயிட்டாப்ல? கொஞ்சம் குருவுக்கு மேலே யோசிச்சாப்புல. பேதுரு மாதிரி, ஆண்டவரே அவங்க வீட்டுக்கு போயிடலாம், இங்க இருந்து அவனை போட்டு தள்ளுவானுங்க, நம்ம வீட்டில் போய் கறி குழம்பு துண்டு கொஞ்சம் தூங்கிட்டு காலையில் வந்தோம்னா சரியாயிடும் இல்லையா? அவ பேதுரு பாசன, பொல்லாத ஆவிய பின்னாடி போ. ஆமென். பொல்லாத ஆவியே போ பின்னாடி. அப்போ இயேசுவுக்கு மேல யோசிக்க கூடாது. இயேசுக்கு மேல யோசிக்கிறவன் குருக்கு மேல போயிடுவான். குருக்கு மேல போனா பின்னாடி மகாபரிசு மேல குப்பை தொட்டி இருக்கும் பாருங்க, அங்க போய் தான் விழணும். மகாபரிசுத்தம் இருக்குல்ல, மகாபரிசுத்தத்துக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கும், அந்த அழுக்கெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போடுவாங்க, அசுத்தத்தை அங்க போய் விழுந்துருவோம். அப்படி வேணாம். குருவுக்கு கீழே இருந்தா ரைட்டு. ஆமென். குரு என்ன சொல்றா செய்யணும். இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு நீ போ, கம்முன்னு போயிடு. ஆமென். சும்மா இங்க வந்து ஏக பேசிட்டு உட்காந்து போ கம்முன்னு. ஆமென். ஏன் அவன் நான் பார்த்துட்டேன், அவன் மாறிட்டான், அவன் செஞ்சிட்டான், உன்னாடி அப்படியே பழைய குருடி கதவு தட்டி உட்காந்துருந்தா எப்படி? அல்லேலூயா. ஏன் வந்து எதுக்காக வந்தது இது? நம்முடைய கிரியை இல்லையா? நம்முடைய கிருபை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 10:31 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:31. பாருங்க, போதும். கவனிங்க கவனிங்க கவனிங்க. என்னாச்சு இப்ப? என்னாச்சு? என்ன ஆச்சு இப்ப? இதுல என்ன ஆண்டவருக்கு மகிமை வரப்போகுது சொல்லுங்க. இந்த ஜூஸ் வந்தா அப்படியும் குடிச்சிருப்பீங்க, தண்ணி யாருக்கா விட்டு வச்சுக்கிறீங்க, ரைட்? இப்ப என்ன ஆச்சு? தண்ணி குடிச்சோம். வசனம் என்ன சொல்லுது? புசித்தாலும் குடித்தாலும். இது கவனிச்சிருக்கீங்களா? இதுல என்ன தெய்வ மகிமை இருக்குது? இதுல என்ன மகிமை இருக்குது? இப்ப தண்ணி தானே குடிச்சேன், வசனம் சொல்லுது நீ குடிச்சா கூட தெய்வ மகிமை இருக்கணும்னு சொல்லுது. இதுல என்ன மகிமை இப்போ சொல்லுங்க? தாகம் தீர்க்கலன்னா தொண்டை வறண்டுடும், தொண்டை வறண்டு போய் ஆட்டை அடிச்சுக்கும், ஆட்டை அடிச்சா ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் அவள் தான் டம். அப்போ இதுல கூட ஆண்டவர் நாம மகிமைப்படும். ஆமென். நீ புசித்தாலும் குடித்தாலும் ஆண்டவர் நாம மகிமைப்படணும். அல்லேலூயா. நீ எதை செய்தாலும் அதை தேவனின் மகிமை கண்டே செய்யுங்கள். அதை 32, 33 வாசிங்க. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் தேடி அவர் ரட்சிக்கப்படும்படிக்கு
எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும். நல்லா கவனிங்க. நான் ஏன் இந்த ஒரு டெமோ காட்டினேன்னா, இதிலேயே யாருக்கும் இடர்கள் வராம செய்யணுமா? சபைக்குள்ள வந்து நல்லா கவனிங்க. ஆமென். நீங்கள் யாருக்கும் இடர்கள் இல்லாம ஒண்ணு ஒண்ணா செய்யுங்க. பார்த்து 32 மாத்துப்பா, அப்படியே அதை வாசிங்க பாப்போம். என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய சுய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் நமக்கு பிரியமாய் வாழ்ற வாழ்க்கை இல்ல. ஆமென். இது நமக்கு பிரியமா வாழ்ற வாழ்க்கை இல்ல. இன்னொருவன் பிரியப்பட்டு இவங்க இயேசுவை ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் கர்த்தர் தண்ணிலே வச்சிட்டார். நீ குடிச்சாலும் இந்தி தாங்க குடிக்கணும். ஏன்னா குடினால நிறைய குடி இருக்குது இல்லையா? இது வெறும் தண்ணி குடி தான். அது மினரல் வாட்டர். தட்ஸ் ஆல். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்ன பண்ணுமா? நார்மல் வாட்டர் குடிச்சாலும் தேவ நாமத்தின் மகிமைக்காக செய்யணும். ஆமென். அப்ப யாருக்கும் இடரல் விடாதபடி நான் செய்யற ஒவ்வொன்றும் இன்னொருத்தர் பிரயோஜனமா இருக்கணும். அதற்குத்தான் நான் சபைக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 1:11. கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களும் கிளீன் பர்சனா இருங்க. யாருக்கும் இடரலை ஏற்படுத்தாத பர்சனா இருங்க. அல்லேலூயா. நீங்க கிளீன் பர்சனா, துப்புரவானவர்களா, நம்ம உங்களை சரிப்படுத்தி கொண்டவர்களா இருங்க. அடுத்தது இடரல் அற்றவர்களா இருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட கரம் நம்ம மத்தியில இருந்து என்ன பண்ணோம்? வெளிப்படும். ஆமென். அப்ப நாம் என்ன பண்ணணுமா? இடரல் இல்லாதவர்களாய் கிரியை வெளிப்படுத்தணும். நான் கிரியை வெளிப்படுத்தணும். ஆனா ஒருத்தருக்கு என்ன வரக்கூடாது? இடரல் வரக்கூடாது. இடரல் வருகிறவன் நல்லது. ஆனால் யாரால் வருதோ அவனுக்கு ஐயோ. அவனை கழுத்துல கல்ல கட்டி கடலை தூக்கி போடணுன்றார் ஆண்டவர். ஆமென். அந்த சமுத்திரத்தின் ஆழத்துல போடணுமா? மேலகளை போட்டா திருப்பி ஓடியாந்துருவான் அவன். நீ ஆழத்துல போடுத்தீன் அவனை. அல்லேலூயா. ஆமென். அப்ப எல்லாவற்றிலும் பாருங்க, அப்படிப்பட்ட கிரியை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆமென். தொடர்ந்து நம்ம இதை பார்ப்போம், தியானம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் தியானிக்கிற இந்த கிரியைகளை நாங்கள் செயல்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்படி அற்புதமான கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்க நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும். நீரே உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஏன் சீக்கிரம் முடிச்சுன்னு பார்த்தீங்களா? ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை சீக்கிரம் முடிச்சிட்டேன். கூட்டு வாங்க பார்ப்போம். டைம் அது பாருங்க. இதை ஓரம் கட்டி வைங்க. சரி பண்ணுங்க. போன வாரம் இருந்த ஒரு ப்ரோக்ராம் பெண்டிங் இருக்குல்ல, முடிச்சிடுவோம்.